உங்கள் ரவுடி ஆட்கள் வேற என்னைய வேற பார்த்துட்டாங்களா, அப்போ என்னைய தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லும்போது, நிலா சொல்லுவா, சாரிங்க என்னால தானங்க உங்களுக்கு பிரச்சனை. ரொம்ப சாரிங்க, சாரிங்கன்னு சொல்லிட்டு நிலா கேட்டுட்ருப்பா. அதுக்கு சோழன் சொல்லுவான், ஏங்க பரவாயில்லங்க விடுங்க. இதையே சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்கே பார்ப்போம் ஒரு டீ கடை இருக்கும். அங்கே ஒரு டீ கடை இருக்கு. நம்ம ஒரு டீ குடிப்போமா அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் அந்த டீ கடையில 2 இஞ்சி டீ கேட்பாங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில அந்த வடையும் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சோழன் சொல்லுவான், நம்ம வந்து மேல்மருவத்தூர் பக்கத்தில வந்துட்டோம் போல. அப்போ போயிரலாம். இன்னும் 1 1/2 மணி நேரத்தில நம்ம வந்து சென்னைக்கு போயிரலாம். நீங்க நெனச்ச மாதிரியே உங்கள வந்து ஹாஸ்டல்ல கொண்டு விட்டுருவேன். கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்கும்போதே, நிலா கேட்பா, ஏங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நெனச்சீங்க கரெக்ட் தான். ஆனா வழியில இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சே, உங்களுக்கு வந்து என்னை விட்டுட்டு போணும்னு தோணலையா? அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு நிலா கேட்ட உடனே சோழன் சொல்லுவான், ஏங்க என்னைய நம்பி வந்துட்டீங்க. உங்கள எப்படிங்க அப்படியே விட்டுட்டு போ முடியும்? அப்படின்னு சோழன் சொல்லுவான். சோழன் சொன்னத அப்படியே நிலா கேட்டுட்டு அப்படியே அவன பார்த்துட்ருப்பா. அந்த சமயத்தில டீ வந்துரும். டீய குடிக்கும்போது நிலா கிட்ட கேட்பான், "ஏங்க உங்களுக்கு சுகர் எதுவும் இல்லையே?" அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே "அதெல்லாம் கிடையாது" அப்படின்னு சொல்லி இவ சொல்லுவா. "சரி எனக்கு இருக்கு" அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான். "என்னது உங்களுக்கு சுகர் இருக்கா?" அப்படின்னோனே, "இல்லங்க டீல இருக்கு" அப்படின்னு சொன்ன உடனே நிலா அப்படி சிரிச்சுருவா. நிலா சிரிச்ச உடனே சோழன் வந்து "சரி டீ குடிங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இவ டீய குடிக்கும்போது ரொம்ப சூடா இருக்கும். உடனே சூடா இருந்த உடனே அவளால குடிக்க முடியாது. உடனே இவன் "குடுங்க நான் உங்களுக்கு ஆத்தி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு நிலா வந்து "இல்லங்க இருக்கட்டும் நான் பரவாயில்ல நான் குடிச்சுக்கிறேன்னு" சொல்லும்போது, "இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீய கீழ வச்சுட்டு, அங்க ஒரு கிளாஸ் கேட்பான். கேட்டுட்டு அத வச்சு நிலாவுக்கு டீ ஆத்தி குடுப்பேன். "இப்போ குடிங்க" அப்படின்ட்டு. குடிச்சிட்டு இருக்கும்போதே நிலா அப்படி இப்படி எட்டி எட்டி பார்த்துட்டே இருப்பா. அந்த சமயத்தில ஆப்போசிட்ல இருந்து ஒரு கார்ல வந்து ரவுடிங்கலாம் வந்துட்டுருப்பாங்க. அத சோழன் பார்த்துருவான். சோழன் வந்து அத பார்த்துட்டு ரொம்ப சீரியஸ் ஆன உடனே நிலாவும் அத பார்த்துருவா. பார்த்தோனே "என்னங்க இவங்க எங்கேயும் போகல போலயே நம்ம என்ன பண்றது? என்ன பண்ணதுக்குன்னு" அவ டென்ஷனா கத்திக்கிட்டு இருப்பா. "ஏங்க நீங்க வந்து சைடா போய் நின்னுங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் சைடா அப்படி திரும்பி போய் அந்த ஓரத்தில நின்றுவாங்க. ஜீப்லேருந்து 2 பேரு வந்து அந்த கடைக்காரர்ட்ட வந்து கேட்பாங்க. ஒரு கார் நம்பரு சொல்லி, "இந்த நம்பர்ல வந்து ஏதாவது ஒரு பிளாக் கலர் வண்டி போச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதில ஒரு பொண்ணு, ஒரு பையனும் இருந்தாங்க. "நீங்க பார்த்தீங்களா? இங்க எதுவும் டீ எதுவும் காஃபி குடிக்க வந்தாங்களான்னு?" சொல்லிலாம் கேட்டுட்ருப்பான். அப்போ வந்து டீ கடைக்காரர் சொல்லுவாரு, "அப்படிலாம் யாரையும் பார்க்கலையேப்பா. எந்த காரும் இந்த பக்கம் வந்த மாதிரியே இல்லையே" அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிருவாரு. ஏன்னா கார் வந்து ஒரு புல்வெளிக்குள்ள உள்ள தான் இருக்கும் அது கடைக்கு பின்னாடி. அதனால அந்த டீ கடைக்காரரும் பார்த்துருக்க மாட்டாரு. டீ கடைக்காரர் சொன்னத கேட்ட உடனே அந்த ரவுடிங்க, "அப்ப இவங்க 2 பேரும் எங்க போயிருப்பாங்கன்னு தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வாடா போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேகமா போயிருவாங்க. அதுக்கப்புறம் இவன் டீ கடைக்காரருக்கு காச குடுத்துட்டு, "வாங்க சீக்கிரம் போவோம்ன்னு" சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கார்ல போய் ஏறிருவாங்க. கார்ல ஏறுன உடனே சோழன் சொல்லுவான், "ஏங்க நம்ம வந்து மெயின் ரோட் வழியா நம்ம வேண்டாம். அவங்க 2 பேரும் போய்க்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்ப அந்த வழியா போனா நம்ம மாட்டிக்கிடுவோம். நம்ம வேற வழியா போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருப்பான் நிலா கிட்ட.